ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வாழி உலகாசிரியன் வாழியவன் மன்னுகுலம், வாழி முடும்பை என்று மாநகரம், வாழி மனம் சூழ்ந்த பேரின்பம் நல்கும் மிக நல்லார், இனம் சூழ்ந்து இருக்கும் இருப்பு. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். உலகாசிரியன்னு போற்றப்படுகின்ற சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் மும்மூச்சுப்படிங்கிற கிரந்தத்தை அருளினார். சுவாமி மணவாள மாமுனிகளே இதற்கு வியாக்கியானம் அருளியிருக்கார். இவைகளை காலக்ஷேபமாக கேட்க வேண்டிய கிரந்தங்கள். இப்படி உபன்யாசம்லாம் பண்ணக்கூடாது இவைகளெல்லாம். அதில் ஈஸ்வர தத்துவத்தில் அர்ச்சாவதாரங்கிற சூரணைகளை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். ஏன்னா இது அர்ச்சாவதாரத்தை பற்றி சொன்னது. ரகசிய கிரந்தங்களை நான் சொல்லலை. கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானத்தான் அர்ச்சாவதாரம்னு நம்ம சொல்வோம். அர்ச்சாவதார பிரகரணத்தை விரிவாக சொல்லலை, சின்ன சின்ன சூத்திரங்களா சின்ன சின்ன வாக்கியங்களா கொடுத்துருக்கார் சுவாமி பெரிய பிள்ளைலோகாச்சாரியார். அவைகளை சூரணைகள் அப்படின்னு சொல்வார்கள், இல்லது சூத்திரங்கள் அப்படின்னு சொல்வார். இந்த சூரணையில் இப்போது ஒரு அர்ச்சாவதார சூரணையை அடியேன் படிக்கிறேன். அர்ச்சாவதாரமாவது தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் என்கிறபடியே, சேதனர்க்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்றிக்கே, தேசகால அதிகார நியமம் இல்லாதபடி சன்னதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான சமஸ்த வியாபாரங்களையும் உடையனாய்கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளி நிற்கும் நிலை. இதுதான் சூத்திரம். இது ஒரு அழகான சூத்திரம். இந்த சூத்திரத்தில் அர்ச்சாவதாரத்தை பற்றி சொல்கிறார். வேதத்தை கொண்டு தானே வியாச பகவான் சூத்திரம் பண்ணினார். அதே மாதிரி தான் பிள்ளைலோகாச்சாரியாரும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டு சூத்திரம் அருளியிருக்கார். அதில் முதல்ல ஆரம்பிக்கிறார், தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம்னு பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம். அதுலேருந்து இவர் எடுத்திருக்கார் தமர் உகந்த எவ்வுருவம், தமர் உகந்தது எவ்வுருவம். நீங்கள் என்ன ராமபிரானா உபாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு ராம உருவத்தை பிரதிஷ்டை பண்ணினா அது எனக்கு இஷ்டம் அப்படிங்கிறானா ராமன். இல்லை எனக்கு கண்ணன் தான் ரொம்ப இஷ்டம், அவன்தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னா கண்ணனோட மூர்த்தியை வச்சுக்கோ. எந்த மூர்த்தியை நீ விரும்புகிறையோ, எந்த மூர்த்தியை பக்தன் ஆசைப்படுறானோ அந்த உருவத்தில் அந்த பக்தனுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படிங்கிறான் பகவான். இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம். இந்த வரிகளை ஃபீல் பண்ணி உணர்ந்து அனுபவித்தவர் யாருன்னா நம் பகவத் ராமானுஜன். ஒரு நாளைக்கு ஸ்ரீரங்கத்து வீதியில் உலா வந்துட்டுருக்கார். கொள்ளிடக்கரை கிட்ட ஸ்ரீரங்கத்து குழந்தைகள் மணல் திட்டில் விளையாடின்னு இருக்கா. என்ன விளையாட்டு? கிரிக்கெட்லாம் இல்லை, அவள் பெருமாள் விஷயமாக தான் விளையாடுவா. மணலெல்லாம் குமிச்சா அதைத்தான் ஸ்ரீரங்க கோபுரம் அப்படின்னு சொன்னான். அந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு கோடு ஒன்று கிழிச்சா ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லித்துகள். அங்கங்கே சில குழந்தைகளெல்லாம் நிற்க வச்சு அருளப்பாடிட்டு அழைக்கிறார்கள். முதல் அருளப்பாடு, உடையவர் எம்பெருமானார் திருப்பாவை ஜீயர் பாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜஜீயர் அருளப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே எங்கேயோ நின்றுட்டு இருந்த ராமானுஜர் ஓட்டமாக ஓடி வந்து நாயந்தேன்னு அவள் கொடுத்த மண்ணு பிரசாதத்தை உத்திரியத்தில் வாங்கிட்டு வர்றார் ராமானுஜர். ஏற்கனவே ராமானுஜராக ஒரு பையனை நிற்க வச்சிருக்கா இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. முழின்னு முழிச்சுட்டு நிற்கிறது, என்னடா ஒரிஜினல் ராமானுஜரே வந்துட்டாரே அப்படின்னு. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், நம்ம ராமானுஜர் தாண்டா அவரே வந்துட்டாரான்னு சந்தோஷப்பட்டதுகள். கூட நின்ன சிஷ்யாலாம் கேட்குறா, போயும் மண்ணு பிரசாதத்தை கொடுக்கறதுகள் அதை வாங்கிக்கிறளே அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார், ஆழ்வாரே சொல்லியிருக்காரே தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு. ஒரு கோட்டை கிழிச்சு இதுதான் ரங்கராஜன்னு சொல்லித்துகள்,
அதனால ரங்கன் உருவம் அங்கே இருக்கு. அவனுக்கு இந்த மண் பிரசாதத்தை கொடுத்ததுகள், அதனால அவனே சாப்பிட்டானே அந்த மண் பிரசாதத்தை, அதனால நானும் சாப்பிடுவேன். ஏன்னா அவன் தான் மண் பிரசாதத்தை சாப்பிட்டவனாச்சே. உருவம் மட்டும் இல்லை, அடுத்ததாக சொல்கிறார் சூத்திரத்தில், சேத்தனருக்கு அபிமதமான திரவியத்திலே அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, அந்த ரூபத்தை, அந்த பகவானுடைய ரூபத்தை மரத்தால் நீ பண்ணினாலும் சரி, அத்திக்கட்டையால் அந்த மூர்த்தியை பண்ணாலும் சரி, பஞ்ச லோகத்தால் அந்த மூர்த்தியை பண்ணாலும் சரி, எந்த திரவியத்தில் நீ மூர்த்தியை பண்ணினாலும் அதுக்குள்ளே நான் எழுந்துருவிடுவேன் அப்படிங்கிறார் இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம். இது இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரியணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பொம்மை கடைக்கு போச்சு, மண்ணால் ஆன சில உருவ பொம்மைகள்லாம் காமிச்சு, அம்மா அம்மா எனக்கு இந்த காக்கா பொம்மை வேணும், இந்த கண்ணன் பொம்மை வேணும் அப்படின்னு அது கேட்டுது. இந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு இந்த மண் பொம்மை அப்படின்னு நன்னா தெரியும். ஆனால் அவளும் என்ன சொல்கிறா, இந்த காக்கா என்ன விலைப்பா, இந்த குருவி என்ன விலைப்பா, இந்த கண்ணன் என்ன விலை அப்படின்னு அந்த கடைக்காரரை கேட்குறா. மண் என்ன விலைன்னு அவளும் கேட்கல. கடைக்காரரும் இது மண்ணுமா, இந்த காக்கா இல்லைம்மா இது அப்படின்னு சொல்லலை அவனும். கண்ணன் பொம்மை 50 ரூபா, குருவி பொம்மை 10 ரூபா அப்படிங்கிறான் அவனும். யாருமே அந்த பொம்மையோட திரவியத்தை பார்க்கல, உருவத்தை தான் பார்த்தார்கள். அது மாதிரி கோவிலுக்கு போனால் இந்த மூர்த்தி அத்திக்கட்டையா, இந்த மூர்த்தி வெங்கலமா, சுண்ணாம்பா அப்படிங்கிற திரவியத்தை பார்க்கவே மாட்டார்கள். சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்குற ஜெகநாத பெருமாள் தானே, பெருமாளைத்தான் பார்ப்போமே தவிர திரவியத்தை பார்க்க மாட்டோம். இப்போது நாம் நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறோம், அவரோட பெயரை சொல்லி சார் சார் அப்படின்னு கூப்பிடுறோம். அவர் அஸ்தியாலையும் மாமிசத்தினாலேயும் ஆயிருக்கார் இல்லையா, அவரை மாமிச பிண்டமே அப்படின்னு கூப்பிடுறோம். கூப்பிட்டா செவிலில் 4 சாத்து சாத்துவார் அவர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது, திரவியம் முக்கியம் இல்லை, உருவம்தான் முக்கியம். பக்தர்கள் பகவானை பார்த்தா தெய்வம்னு பார்ப்பார்கள். ஆனால் ஒரு நாஸ்திகனோ, ஒரு திருடனோ, ஒரு மிலேச்சனோ பார்த்தா அது என்ன திரவியம், எதனால் ஆயிருக்கு, எப்படி திருடலாம் அப்படின்லாம் பார்ப்பார்கள். ஒரு சின்ன குழந்தை அந்த பெருமாளை பார்த்ததுன்னா பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் கூப்பி சேவிக்கும். யாதிர்சி யாதிர்சி ஸ்ரத்தா, உன்னுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்கோ அப்படி அவர் காட்சி கொடுப்பார் அப்படின்னு அந்த சூத்திரம் சொல்லப்படுறது. அதே சூத்திரத்தில் அடுத்த வரி, விபவ விசேஷங்கள் போல் அன்றிக்கே. விபவ அவதாரங்களான ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாக தோன்றினார் பகவான், மறைஞ்சுட்டார்னு இல்லாமல் தேச கால அதிகார நியமம் இல்லாதபடி சன்னதி பண்ணி அப்படின்னு முடிக்கிறார் அதை. அதாவது எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் எல்லா அதிகாரிகளும் பார்க்கும்படி அர்ச்சாமூர்த்தியாக பெருமாள் எழுந்தருளி இருக்கார். சன்னதி பண்ணி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கே நாம் அவரை உட்காத்தி வச்சாலும் அங்கே போய் தேமேன்னு உட்காண்டிருப்பார் இந்த அர்ச்சாமூர்த்தி. இந்த இடம் எனக்கு போறலை அப்படின்னு குறையே சொல்ல மாட்டார். நம்மளுடைய சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டில் ஒரு அலமாரி, அந்த அலமாரிக்குள்ளே தான் அந்த பெருமாளை நம்ம விக்கிரகத்தை வச்சுருப்போம். அப்படி நீ உட்காத்தி வச்சாலும் காற்று கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளிச்சம் இருக்காது. அப்படி உட்காத்தி வச்சாலும் தேமேன்னு அவன் உட்காண்டிருப்பான். இதைத்தான் அவர் சன்னதி பண்ணி அப்படின்னு சொல்கிறார். அடுத்த அழகான வாக்கியம், அபராதங்களை காணா கண்ணிட்டு அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு? நாம் பண்ணுற அபராதங்கள்லாம் ஏராளம், நிறைய தப்பு பண்ணுவோம். அவைகளை பெருமாள் பேச மாட்டார், கண்டிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார்னு ரொம்ப சகஜமாக நாம் அபராதங்களை பண்ணிகிட்டே இருப்போம். அவருக்கு தெரியாதுன்னு நாம் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் பிள்ளைலோகாச்சாரியார் எவ்வளோ அழகாக சொல்ல பயன்படுத்தியிருக்கார் பாருங்கோ. காணா கண்ணிட்டு அப்படிங்கிறார். தெரியும் அவனுக்கு, காணா கண்ணிட்டு பார்த்தும் காணாத மாதிரி தெரியாத மாதிரி போயிடுவாராம். தெரிஞ்சுட்ட மாதிரி காட்டின்டா பக்தன் பயப்படுவானே அப்படின்னு தெரியாத மாதிரி நடிப்பார் அப்படிங்கிறார்.
அடுத்ததாக சொல்கிறார், அர்ச்சக பரதந்திரமான சமஸ்த வியாபாரங்களையும் உடையவனாய் கொண்டு அப்படிங்கிறார். அர்ச்சக பரதந்திரன், அர்ச்சகர்கள் இட்ட வழக்காக இருப்பானா அவன், அவர்களுடைய கை பொம்மையாக இருப்பானா. ஒசரக்க பெருமாளை ஒரு நாளைக்கு ஏற்றுவா, ஒரு ரதத்து மேலே ஏறி நிற்பான், உடனே கீழே இறக்குவா, இறங்கி நிற்பான், பூமாலைகள்லாம் சாத்துவா, இல்லை அணிகலன்கள்லாம் அணிவிப்பா, அலங்காரமாக எல்லாம் பண்ணி இங்கே கட்டி அங்கே கட்டி அந்த பெருமாளை கட்டுவா, கயரெல்லாம் போட்டு கட்டுவா, தேமேன்னு வாயை திறக்காமல் சிரிச்சுண்டு நிற்பார். சில இடங்களில் காலம்பரை 8 மணிக்கு வந்து தான் கையை தட்டி கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சுப்ரபாதம் பாடுவா. எப்போ மணி அடித்து எப்போ பிரசாதம் அவாக்கு அமைக்கிறாளோ அப்போ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காண்டிருப்பார். எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்ல மாட்டார். திடீர்னு உற்சவம்னு சொல்லிட்டு அவரை இறுக்கி கட்டி வாகனத்தில் ஏற்றுவா. உடம்புல சைத்தன்யம் இருந்தால் அந்த பகவானுக்கு கோபம் வரும். அதனால தான் தன்னை கல்லாக பண்ணிட்டுட்டானா அவன், கல்லாக பண்ணிட்டு. ஆனால் பக்தனுக்கு எப்படி இருக்கான், கருணை, தான் கல்லாக போயிட்டான், ஆனால் கருணை கருணை கருணைன்னு கருணையே காமிச்சுண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளி நிற்கும் நிலை அப்படின்னு இந்த சுருணிகையை முடிச்சுட்டார் சுவாமி. திவ்ய தேசத்தில் ஒரு திருவேங்கடமுடையான், நம்மளுடைய கிரகத்தில் ஒரு சின்ன திருவேங்கடமுடையான நம்ம எழுந்தருளி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலில் பள்ளி கொண்ட ரங்கநாதன், நம்மளுடைய வீட்டில் சின்ன பள்ளி கொண்ட ரங்கநாத விக்கிரகம்னு அங்கங்கே அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருப்பான் பகவான். இப்படி அர்ச்சாவதார பெருமாளின் சௌலபியத்தை இந்த சூத்திரத்தில் அழகாக அமைச்சிருக்கார் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார். கோவில் இல்லாத ஊரே இல்லை, எல்லா ஊர்களிலும் எல்லா திவ்ய தேசங்களிலும் அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னே சொல்லியிருக்கார்கள் நம் பூர்வர்கள். அர்ச்சாமூர்த்தியோடைய பெருமையை மற்றொரு சூத்திரத்தில் சொல்கிறார். அது என்னன்னா, ருசி ஜனகத்வமும் சுபாஸ்ரயத்தமும் அசேஷலோக சரண்யத்துவமும் அனுபாவியத்தமும் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம். இதோட வியாக்கியானத்தை பார்க்கலாம். ருசி ஜனகத்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். இது பிரத்யக்ஷம். மாம்பழம் ருசிக்கிறது அப்படின்னா கரெக்டு தானே, மாம்பழம் ருசிக்கத்தானே செய்யும், யாருக்கு ருசிக்காது? இதை சபதம் பண்ணி இல்லை இது ருசிக்காதுன்னு சபதம் பண்ணி நிரூபிக்கணுமா என்ன? இது மாதிரி தான் அர்ச்சாவதாரமும். எப்படின்னா, ருசிக்கிறதுங்கிறதுக்கு இன்னைக்கு லட்சோபலட்சம் ஜனங்கள் பிரமாணம். எப்படி மதுரை கூடலழகர் பெருமாள் குதிரையில் ஏறி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆற்றுல இறங்குறாருன்னா 10 லட்சம் ஜனங்கள் பார்க்குறாளே, இது ருசி ஜனகத்துவம் தானே. அங்கே என்ன சுண்டலா கொடுக்குறா, இல்லை புளியோதரியா விநியோகம் பண்ணுறா, அத்தனை பேரும் இங்கே நிற்கிறா அங்கே நிற்கிறா, இங்கே ஓடுறா அங்கே ஓடுறா, பஸ் ஏறி வரா, கஷ்டப்பட்டுண்டு வரா, நெருக்கி அடிச்சுட்டு வரா, சில பேர் என்னோடய பர்ஸு காணா போயிடுத்துன்னு அழுதுண்டு வரா. ஆனால் அழகர் அழகர் இப்படி கஷ்டப்பட்டாலும் அழகர் அழகர் அழகர்னு வந்து நின்றுட்டு எல்லாரும் பார்க்குறாளே, இது பிரத்யக்ஷ நிரூபணமாச்சே. இதைத்தான் ருசி ஜனகத்வம் அப்படிங்கிறார். அன்னைக்கு ராமனையும் கண்ணனையும் லட்சோபலட்சம் பேர் பார்த்தா, ஆனால் நாம் பார்க்கலையே. ஆனால் இன்றைக்கும் கூட காலம்பர்லேருந்து ராத்திரி வரை இங்கே நிற்கிறோம் அங்கே நிற்கிறோம், அங்கே நிற்க வைக்கிறான், கூண்டுக்குள்ளே நிற்க வைக்கிறான், கூண்டு கூண்டாக அடைச்சி வைக்கிறான். கடைசியில் ஒரு க்ஷணம் அந்த ஏழுமலை அப்பன் தரிசனத்தை, தேர்மலை அப்பனை தரிசனம் நம்ம பண்ணுற போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஆனந்தத்தோடு தரிசிக்கிறோமே. ஞானம் இருக்கா, பக்தி இருக்கா, எல்லாருக்கும் சாஸ்திரங்கள்லாம் தெரியுமா? இதெல்லாம் பார்க்கறது இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ருசி ஜனகத்துவம், ருசி இருக்கே, இந்த ருசி தானே எல்லா ஜனங்களையும் ஆக்கர்ஷிக்கிறது. பிரத்யட்சமாக தெரியறதே இந்த ருச்சி. இப்பேற்பட்ட இந்த ருசி ஜனகத்துவத்தை நேரில் பாருங்கோ அப்படிங்கிறார். இதே சூத்திரத்தில் அடுத்த வார்த்தை சுபாஸ்ரயத்துவம். எம்பெருமான ஆசிரியிக்க அவனம் தரிசனம் பண்ண என்ன யோகியதை வேணும்? ஞானம் வேணுமா, பக்தி வேணுமா? பெருமாளை போய் பார்க்கணுன்னா உனக்கு ஞானம் இருக்கணுமா, இல்லை பக்தி இருக்கணுமா? அந்த யோகி இதெல்லாம் வேண்டாம்.
ரிஷிகள் மாதிரி நம்ம தபஸ் பண்ணணுமா? ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணாலே அந்த மாதிரி பண்ணணுமா? இல்லை ருக்மாங்கதன் அவன் ஏகாதசி விரதம் இருந்தான், அந்த மாதிரி விரதம் இருந்து பார்க்கணுமா? இல்லை ஹரிச்சந்திரன் போல எப்பவும் சத்தியசந்தனாக இருக்கணுமா? ஒன்றும் வேண்டாம். ஒரு யோகியதையும் தேவையில்லை. அஜ்ஞானியாக இருந்தால் போரும், ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தால் போரும். அவனையே நம்ம தரிசிச்சிடலாம்ங்கிறது தான் சுபாஷரயத்வம். அவனை ஆசிரியச்சோம்னா சகல மங்களங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், சுலபமாக ஆசிரிக்கும்படியான தகுதி பேதம் இல்லாமல் அசேஷ லோக சரண்யத்துவம் அப்படிங்கிறார். அதாவது திருடன் வந்தாலும் பார்க்கலாம், முரடன் வந்தாலும் பார்க்கலாம், மிலேச்சன் வந்தாலும் பார்க்கலாம். வந்து சேவிக்க அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு டைமே இல்லை பெருமாள் சேவிக்க அப்படின்னுவான். ஐயோ இப்படி சொல்கிறானே, போனா போயிட்டு போகிறது. நாம் நடுவீதிக்கு போயிடுவோன்னு நடுவீதியில் உற்சவம் கண்டருள்வான். ரங்கன் நடுவீதியில் நிற்பான். கருட வாகனத்துலேயும் குதிரை வாகனத்துலேயும் யானை வாகனத்துலேயும் நிற்பான். அவன் பார்க்க மாட்டானா அப்படின்னு அவன் பாவம் காத்துண்டு நிற்கிறான் நடுவீதியில். ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? சைக்கிளில் ஏறிண்டு கிடு கிடு கிடுன்னு அலட்சியமாக கூட்டத்தில் டர்ன்னு போவான். இவரோ அவனை நறுக்குன்னு பார்ப்பார். அவன் டர்ன்னு போயிடுவான், நறுக்குன்னு இவர் பார்ப்பார். அவன் பறக்கிறது இவருக்கு தெரியும், இவருடைய உள்ளம் அவனுக்கு தெரியாது. இப்படி அசேஷ லோக சரண்யனாக இருக்கார் பெருமாள். இந்த சூத்திரத்தினுடைய கடைசி வார்த்தை அனுபாவியத்துவம். என்ன அர்த்தம்? எளிமையும் கருணையும் வைகுண்டத்தில் உள்ள வைகுண்டநாதனுக்கும் உண்டு. ஆனால் அவன் நாம் இப்போ இங்கே அனுபவிக்க முடியலையே அவனை, வைகுண்டநாதனை. வைகுண்டம் போனாத்தானே நம்ம அவனை அனுபவிக்க முடியும். ஆனால் இத்தனை அனுபவங்களும் நமக்கு அர்ச்சாமூர்த்தி கிட்ட தான் கிடைக்கும். அர்ச்சாமூர்த்தி தானே நம்மளை தேடி வீதியில் தரிசனம் கொடுக்குறார். அதனால இந்த சூரணையில் அர்ச்சாமூர்த்தியை அர்ச்சாவதார பெருமாளை பரிபூர்ணன் அப்படின்னு முடிக்கிறார் அவர். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யத்தேன்னு உபனிஷத்தும் இவனை பூர்ணன் அப்படின்னே சொல்கிறது. இந்த பூரணமான வஸ்து ராமனாகத்தான் வரட்டும், கிருஷ்ணனாகத்தான் வரட்டும், திருவேங்கடமுடையானாகத்தான் வரட்டும், அல்லது ரங்கனாகத்தான் வரட்டும், பூரணமான வஸ்து பூரணம் தானே. இத்தகைய பூர்ண வஸ்துவை மற்றொரு சூரிகையில் சொல்கிறது. என்ன சூர்ணிகை அது அப்படின்னா, ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவசனாய்கொண்டு சர்வ அர்த்தங்களையும் கொடுத்தருளும் அப்படிங்கிற சூத்திரம். இந்த சூத்திரத்தில் பகவானுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறார். ஸ்வஸ்வாமி பாவம். ஸ்வம் அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம். சுவாமின்னா சொத்தை உடைய பகவான். இந்த நிலை தான் சாஸ்திரத்தில் காட்டக்கூடிய இயல்பான நிலை. சித்தாகிய ஜீவர்கள், அச்சித்தாகிய உயிரற்ற ஜடப்பொருட்கள் ரெண்டுமே பகவானுடைய சொத்து. இதை பரதாழ்வான் ராமாயணத்தில் காட்டி கொடுக்குறார் நமக்கு. தசரதருக்கு ஈமக்கிரியைகள்லாம் முடிச்சுட்டு வந்தான் பரதன். உடனே வசிஷ்டர் சொல்கிறார், பரதா எழுந்திருப்பா, நீதான்ப்பா இந்த நாட்டுக்கு ராஜா, உனக்கு நாங்கள் பட்டாபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட பரதன் துடிச்சு அழறான். சொல்கிறான், என்னை போய் ராஜான்னு சொல்கிறேளே, நான் அந்த எம்பெருமானுடைய அந்த ராமனுடைய சொத்து. இந்த ராஜ்யமும் எம்பெருமானுடைய சொத்து. ஒரு சொத்து இன்னொரு சொத்தை எப்படி ஆள முடியும்? ராஜ்யமும் நானும் ராமனுடைய சொத்துன்னு பரதன் இந்த இடத்துல காட்டி கொடுக்குறான். ஆனால் இந்த ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க. மாறாடிக்கொண்டுன்னா என்ன அர்த்தம்? மாத்திண்டு அப்படின்னு அர்த்தம். எப்படி மாற்றிக்கிறான்? தன்னை சொத்தாகவும் அடியவர்களான நாம் பாகவதர்களை சுவாமியாகவும் மாற்றிண்டுட்டான். நீ சுவாமியாக இருப்பா, நான் உன்னுடைய சொத்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னையே பக்தர்கள் இடத்துல அர்ப்பணிச்சுடுறான். நீ எப்படி வேணா என்னை உபயோகப்படுத்திக்கோ அப்படிங்கிறான். பக்தர்கள் இட்ட வழக்கா இருக்கான் அப்படிங்கிறார்கள் இந்த இடத்துல. பக்தர்கள் இட்ட வழக்கா இருக்கான்னா அர்ச்சகர்கள் கையில் தன்னை கொடுத்து அஞ்ஞானியை போலவும் அசக்தரை போலையும்
அர்ச்சகர்கள்கிட்ட போயிடுவான், அஜ்ஞானி மாதிரி இருப்பான், அசக்தரை போல இருப்பான் அப்படிங்கிறார் இவர். யார் யாரோலாம் வந்து பூஜை பண்ணுவா? இந்த காலத்தில் பாருங்கோ, ஆகம விதிப்படி தெரிஞ்சு பண்ணுறவாளா? பண்ண மாட்டா. யார் யாரோ வந்து பூஜை பண்ணுறா. ஆனால் அதை கண்டும் காணாமல் அசக்தரை போல இருப்பானா. அப்புறம் நீ எப்படி வேணால் என்னை பூஜை பண்ணிக்கோ, நீ என்னை உள்ளே பூட்டி வைக்கிறியா, பூட்டி வச்சுட்டு போ. யாராவது பெரிய மனுஷா வந்தான்னா உடனே செவிக்க வாங்கோன்னு கூப்பிட்டு என்னை விநியோகம் பண்ணுறியா, பண்ணிக்கோ. உனக்கு ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா, பெருமாள் சேவையெல்லாம் முடிஞ்சு போயிடுது, எல்லாரும் ஆற்றுக்கு கிளம்புங்கோ அப்படின்னு சொல்கிறியா, சொல்லிக்கோ. இப்படி அர்ச்சக பரதந்திரனா அவன் கையில் தன்னை படைச்சிட்டு உன் இச்சைப்படி என்னை பயன்படுத்திக்கொண்டு தன்னை ஒரு சொத்தாகவும் பூஜை பண்ணுற பக்தனை சுவாமியாகவும் ஆக்கின ஒரு ஆச்சரியம் இந்த அர்ச்சாவதாரத்தால் தானே உண்டு அப்படின்னு, அதனால ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள். ஆழ்வார்கள் எல்லாரும் பிரவர்த்தி பண்ணினது அர்ச்சாமூர்த்தி கிட்ட தான். வியாசர், வால்மீகி போன்ற ரிஷிகள்லாம் விபவ அவதாரமான ராமனையும் கிருஷ்ணனையும் அவனுடைய அவதாரத்தில் ஈடுபட்டார். அர்ச்சாவதாரம்னு ஒரு அரை ஸ்லோகம்தான் பாடியிருக்காராம் வியாசர் ராமாயணத்தில். அர்ச்சாவதாரத்தில் அவள்லாம் ஈடுபடவே இல்லை. ஆனால் ஆழ்வார்கள்லாம் விபவ அவதாரமான ராமனுக்கும் கண்ணனுக்கும் முக்கியத்துவமே கொடுக்கல, குணானுபவத்துக்காக அவர்களை எடுத்துட்டார்கள். அவருடைய குணங்களை பேசினார்களே தவிர சௌந்தரிய அனுபவியத்துக்கு, அழகுக்கு அர்ச்சாமூர்த்தியான ரங்கநாதனையும் திருவேங்கடமுடையானையும் மற்ற திவதேச அர்ச்சாமூர்த்திகளையும் தான் அவர்கள்லாம் பாடினான். கண்ணன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் ஆழ்வார்கள்லாம் சொல்லுவா, இதோ ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கானே, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் அமுதினை கண்ட கண்கள் மத்தும் நின்னை காணாவேன்னு அப்படி அனுபவிப்பார்கள் அவள்லாம். ராமன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால், இதோ நம்ம நம்பெருமாள் சிம்மகதி கஜகதி சர்ப்பகதின்னு நடந்து ஸ்ரீரங்க வீதியில் சேவை சாதிக்கிறானே அப்படின்வார்கள் ஆழ்வார்கள். அர்ச்சாமூர்த்தியை பாடினதோட மட்டும் இல்லை, சரணாகதி அனுஷ்டித்ததும் அர்ச்சாமூர்த்தி கிட்ட தான் அவள்லாம் அனுஷ்டிச்சா. உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மழ்வார் திருவேங்கடமுடையான் திருவடிகளில் தான் விழுந்து வணங்கினர். நாயேன் வந்தடைந்தேன் நல்கி என்னை ஆட்கொள் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் திருமலையப்பன் இடத்துல தான் சரணாகதி அனுஷ்டிச்சார். யசோதை பாவனையில் கண்ணனை அனுபவித்தாலும் எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனேன்னு சீனிவாசனை அழைச்சு பிரவர்த்தி பண்ணினார் பெரியாழ்வார். அர்ச்சாமூர்த்தி விஷயமாக 2 சூரணிகள் இன்று நாம் அனுபவித்தோம். மூச்சுப்படிங்கிற கிரந்தத்தில் இன்னொரு அழகான முறையில் அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார். அதை நாம் அடுத்த வாரம் அனுபவிப்போம். உலகாசிரியன் திருவடிகளே சரணம்.